கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்ல, சொல்லவா ஆள் இல்ல. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை, ஒருவேளை ஏற்கவும் மனம் இருந்தால் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு பாட வைத்தால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்படி இந்த உடம்பை வைத்தே கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. அதுபோல இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல். அந்த கோயிலும் 9 வாசற்படிகளை கொண்டது. இந்த உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை, கோயில்ல சாமி இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனா சிதம்பரம் மட்டும் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், இந்த உடம்பு 2 கூறு அல்லவா? உடம்பு வைத்திய கட்டிய கோயில். ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில்.